அல் கஹ்ஃப் வசனம் 42, 43 மற்றும் 44. அவருடைய விளை பொருட்கள் யாவும் பேரழிவால் சுற்றி வளைக்கப்பட்டன. எனவே அத்தோட்டத்திற்காக தாம் செலவழித்ததை எண்ணி தம் கைகளை அவர் பிசைந்து கொண்டார். அதுவோ அடியோடு வீழ்ந்து கிடந்தது. அந்தோ, நான் என் இறைவனுக்கு யாரையும் இணை கற்பிக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்றார். அப்பொழுது அவருக்கு அல்லாஹ்வையன்றி உதவி செய்யும் குழுவினர் யாரும் இருக்கவில்லை. தாமே சமாளிக்கும் நிலையிலும் அவர் இல்லை. அப்பொழுது அதிகாரம் அனைத்தும் உண்மையாளன் அல்லாஹுக்கே உரியவை. அவன் வெகுமதி வழங்குவதில் சிறந்தவன், நல்ல முடிவை வழங்குவதிலும் அவன் சிறந்தவன். இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் இறை மறுப்பும் இறை மாப்பும் கொண்ட அந்த மனிதரின் தோட்டத்திற்கு ஏற்பட்ட முடிவை விவரிக்கின்றான். அவருடைய சகாவும் இறை நம்பிக்கையாளருமான நல்ல மனிதர் எச்சரிக்கை செய்ததை போன்றே அந்த முடிவு அழிவாக அமைந்தது. விளை பொருட்கள் சுற்றி வளைக்கப்பட்டன. முதலாவது வசனத்தில் அவருடைய விளை பொருட்கள் யாவும் பேரழிவால் சுற்றி வளைக்கப்பட்டன என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இதில் விளை பொருட்கள் என்பதை குறிக்க மூலத்தில் சமர் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு செல்வம் என்று சிலரும் கனிகள் என்று வேறு சிலரும் பொருள் கூறி உள்ளனர். ஆக ஓர் இறையை ஏற்க மறுத்த அந்த தோட்டக்காரருக்கு இறை நம்பிக்கையாளரான அவருடைய தோழர் எது குறித்து அச்சம் தெரிவித்து எச்சரிக்கை செய்தாரோ அது நடந்துவிட்டது. அந்த இறை மறுப்பாளர் தம் தோட்டத்தை பார்த்து இருமாந்து ஏமாந்தார். வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ்வை அலட்சியம் செய்தார். அந்த தோட்டத்தின் மீது இடியுடன் கூடிய கன மழையை அனுப்பி அதை அடியோடு அல்லாஹ் அழித்தான். அடுத்து, எனவே அத்தோட்டத்திற்காக தாம் செலவழித்ததை எண்ணி தம் கைகளை அவர் பிசைந்து கொண்டார். அதுவோ அடியோடு வீழ்ந்து கிடந்தது என அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது அந்த தோட்டத்திற்காக தாம் செய்த செலவினங்களை எண்ணி துக்கப்பட்டவராக தம் கைகளை தட்டி கொண்டார். இவ்வாறு கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமளித்தார்கள். மேலும், அந்தோ, நான் என் இறைவனுக்கு யாரையும் இணை கற்பிக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அப்பொழுது அவர் புலம்பினார். உதவும் குழுவினர் யாரும் இல்லை. அடுத்த வசனம், அப்பொழுது அவருக்கு அல்லாஹ்வையன்றி உதவி செய்யும் குழுவினர், அதாவது பெருமைப்பட்டு பலமாக நினைத்த அவருடைய உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை. தாமே சமாளிக்கும் நிலையிலும் அவர் இல்லை என்று தெரிவிக்கின்றது. அடுத்த வசனம், அப்பொழுது அதிகாரம் அனைத்தும் உண்மையாளன் அல்லாஹுக்கே உரியவை என்று கூறுகின்றது. இங்கு அதிகாரம் என்பதை குறிக்க மூலத்தில் அல் வலாயா என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இச்சொல் இரு முறையில் வாசிக்கப்பட்டுள்ளது. அல் வலாயா அல்லது அல் விலாயா. அல் வலாயா என அகரக்குறியுடன் சிலர் வாசித்துள்ளனர். இதன்படி இச்சொல்லுக்கு உதவி என்பது பொருளாகும். அப்பொழுது உதவுகின்ற தகுதி அல்லாஹ் ஒருவனுக்கே இருக்கும் என பொருள் அமையும். அதாவது வேதனை ஏற்படும் பொழுது இறை நம்பிக்கையாளராகட்டும் இறை மறுப்பாளராகட்டும் எல்லோரும் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி அவனை பணிந்து அவனது உதவியை நாடுவர். மற்றொரு வசனத்தில், நான் வழங்கிய வேதனையை அவர்கள் நேரில் பார்த்த பொழுது நாங்கள் அல்லாஹ்வை மட்டுமே நம்புகிறோம், அவனுக்கு நாங்கள் கற்பித்து கொண்டிருந்த இணைகள் எல்லாம் மறுக்கிறோம் என்று கூறினார்கள் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அவ்வாறே ஃபிர்அவுனை பற்றி குறிப்பிடும் பொழுது இறுதியில் ஃபிர்அவுன் நீரில் மூழ்கத் தொடங்கிய பொழுது இஸ்ரவேலர்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொண்டேன், அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லிம்களில் நானும் ஒருவன் ஆவேன் என்றும் கூறினான் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அல் விலாயா என இகரக்குறியுடன் வேறு சிலர் வாசிக்கின்றனர். இதன்படி இச்சொல்லுக்கு அதிகாரம் என பொருள் வரும். அப்பொழுது அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியவை என்று இத்தொடரின் பொருள் அமையும். மற்றொரு வசனத்தில், பின்னர் அவர்கள் தம்முடைய உண்மையான பொறுப்பாளன் அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படுவார்கள்.
அறிந்து கொள்ளுங்கள், அவனுக்கே அதிகாரம் அனைத்தும் உண்டு என அல்லாஹ் கூறுகின்றான். இதனாலேயே இங்கு அடுத்த தொடரில் அவன் வெகுமதி வழங்குவதில் சிறந்தவன், நல்ல முடிவை வழங்குவதிலும் அவன் சிறந்தவன் என அல்லாஹ் தன்னை பற்றி குறிப்பிடுகின்றான். அதாவது வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹுக்கென்றே தூய்மையான முறையில் நிறைவேற்றப்பட்ட நல்லறங்களுக்கான பிரதிபலன் சிறந்ததாக அமையும். அவற்றின் இறுதி முடிவு நேர்மையானதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கும். அவை அனைத்துமே சிறந்தவையாக இருக்கும்.